வங்காளதேசத்தில் மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போராட்டம் வன்முறை களமாக மாறி நாட்டையே ஸ்தம்பிக்க செய்துள்ளது. மாணவர்களின் போராட்டத்திற்கான காரணம் குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. வங்கதேசம் கடந்த சில வாரங்களாக தனது அமைதியை இழந்து செய்வதறியாது தவித்து வருகின்றது. வகுப்பறைகளில் இருந்து கல்வி கற்க வேண்டிய மாணவர்கள் சாலையில் இறங்கி போராடி வரும் நிலையில் ஸ்தம்பித்துள்ளது வங்கதேசம். மாணவர்களின் இந்த போராட்டத்திற்கு அடிப்படை முக்கிய காரணமாக இருந்தது அரசு பணிகளில் இருந்த இடஒதுக்கீடு முறைதான் என்கின்றனர். இந்த இடஒதுக்கீடு முறை பாரபட்சமானது எனவும், எனவே இந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய கோரியும், தகுதி அடிப்படையில் ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டும் என்று கோரியும் மாணவர்கள் நடத்தி வந்த அமைதி போராட்டம்தான் வன்முறை போராட்டமாக மாறி வங்கதேசத்தை ஸ்தம்பிக்க செய்துள்ளது. பாகிஸ்தானிடமிருந்து வங்கதேசம் விடுதலை பெற 1971ஆம் ஆண்டில் போரிட்ட வீரர்கள் முக்தி யோதாக்கள் என அழைக்கப்படுகின்றனர். இந்த விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிகளில் சேர 30 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. மேலும் பின்தங்கிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு 40 விழுக்காடும், பெண்களுக்கு 10 விழுக்காடும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக 80 விழுக்காடு இடஒதுக்கீடு அமல் செய்யப்பட்டது. இதனால் பொது பிரிவினருக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு மட்டுமே கிடைத்தது. இந்நிலையில் கடந்த 1976ஆம் ஆண்டில் பின்தங்கிய மாவட்டங்களுக்கான இடஒதுக்கீடு 40 விழுக்காட்டில் இருந்து 20 விழுக்காடாக குறைக்கப்பட்டது. இதன் மூலம் பொது பிரிவினருக்கான இடஒதுக்கீடு 40 விழுக்காடாக அதிகரித்தது. கடந்த 1985ஆம் ஆண்டில் பின்தங்கிய மாவட்டங்களுக்கான இடஒதுக்கீடு மேலும் 10 விழுக்காடு குறைக்கப்பட்டது. புதிதாக சிறுபான்மையினருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதன் பிறகு பொது பிரிவினருக்கான இடஒதுக்கீடு 45% உயர்ந்தது. ஏற்கனவே பொருளாதார ஸ்திரத்தன்மை இல்லாத காரணத்தால் தனியார் துறைகளில் வேலைக்கு உத்தரவாதமின்மை என்பதாலும் இளைஞர்கள் பெரும்பாலும் அரசு துறையையே நம்பியுள்ளனர். கிட்டத்தட்ட சுமார் 170 மில்லியன் மக்கள் வசிக்கும் நாட்டில் 30 மில்லியனுக்கும் அதிகமான இளைஞர்கள் வேலையில்லாமல் தவித்து வருகின்றனர் என்கின்றது ஆய்வுகள். இந்நிலையில்தான் இந்த இடஒதுக்கீட்டு முறைக்கு மாணவர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசு கடந்த 2018ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டையும் ரத்து செய்தது. ஆனால் இடஒதுக்கீடு மீதான ரத்து நடவடிக்கையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இடஒதுக்கீடு மீதான அரசின் ரத்து நடவடிக்கை உத்தரவு செல்லாது எனவும், ஏற்கனவே நடைமுறையில் இருந்தபடி இடஒதுக்கீடு நடைமுறைகளை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்றும் கடந்த ஜூன் 5ஆம் தேதி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதனையடுத்து மீண்டும் போராட்டத்தில் குதித்தனர் மாணவர்கள். தலைநகர் டாக்காவில் உள்ள டாக்கா பல்கலைக்கழக வளாகத்தின் அமைதியான முறையில் தொடங்கிய போராட்டம் நாடு முழுவதும் உள்ள மாணவர்களுக்கு சென்றடைந்த நிலையில் மாணவர்கள் நாடு முழுவதும் ஆங்காங்கே போராட்டத்தில் குதித்தனர். இந்த போராட்டத்தில் மத்தியில் ஆளும் அவாமி லீக் கட்சியின் ஆதரவு மாணவர்கள் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் இடையே ஏற்பட்ட மோதல் வன்முறை போராட்டமாக வெடித்தன. போராட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் ரப்பர் குண்டுகளையும் கண்ணீர் புகை குண்டுகளையும் வீசி கலைக்க முற்பட்டனர். ஆனால் வன்முறை உச்சக்கட்டத்தை சென்றதை அடுத்து தொலைபேசி சேவைகள், இணைய சேவைகள் மற்றும் போக்குவரத்து சேவைகளையும் முடக்கியது வங்கதேச அரசு. மேலும் வன்முறையில் ஈடுபடுபவர்களை கண்டதும் சுடுவதற்கு கடந்த 20ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து வங்கதேச அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கு கடந்த 21ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் அவசர வழக்காக விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கல்வி மற்றும் அரசு வேலை வாய்ப்புகளுக்கான இடஒதுக்கீட்டை 7 விழுக்காடாக குறைத்து தீர்ப்பளித்தது. அதாவது சுதந்திர போராட்ட தியாகிகளின் இடஒதுக்கீடு 30 விழுக்காட்டில் இருந்து 5 விழுக்காடாக குறைக்கப்பட்டது. சிறுபான்மையினர், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு 2 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும், மீதமுள்ள 93 விழுக்காடு இடங்கள் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே நிரப்பப்படும் என்றும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் டாக்காவில் ஆங்காங்கே ராணுவத்தினர் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர். இதுவரை நடைபெற்ற போராட்டங்களில் சுமார் 150க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 2500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். 60க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளன. இந்த வன்முறை குறித்து ஆளும் கட்சியான அவாமி லீக் மற்றும் பிரதான எதிர்க்கட்சியான பங்களாதேஷ் தேசியவாத கட்சி ஆகியவை மாறி மாறி ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளனர்.
இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை அடுத்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வங்கதேசம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல் செய்யப்பட்டு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கும் பணி இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல் செய்யப்பட்டிருக்கின்றது. அத்தியாவசிய சேவைகள் மட்டுமே இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவு இராணுவ நடவடிக்கை காரணமாக அடுத்த சில நாட்களில் வங்கதேசத்தில் இயல்பு நிலை திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.